பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். Matthew chapter 7 verse 7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it will be given to you. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய பெற்றோர் இடத்துல இல்லை யார்கிட்டயாவது நம்ம போய் என்ன செய்வோம்? கேட்போம், உதவி கேட்போம். இந்த காரியங்களை எங்களுக்கு நீங்க செய்து கொடுங்க, அப்பா இந்த மாதிரி காரியத்தை வாங்கி கொடுங்க, அம்மா இந்த பொருள் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம், அப்படிதானே? அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ நீங்க ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா இந்த படிப்பின் காரியங்களை எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க, ஆண்டவரே இந்த தொழில ஆசீர்வதிச்சு கொடுங்க, ஏசப்பா என்னுடைய ஜாப்ல ஆண்டவரே ஏசப்பா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுங்கப்பா, ஆண்டவரே ஏசப்பா நான் உங்களுடைய பிள்ளையாக வாழணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, ஆண்டவரே ஏசப்பா நான் தேசத்துல எழுப்புதல நான் ஒரு பங்காக இருக்கணும், நீங்க அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்க இடத்துல இருந்து அவர் கேட்டறிந்து அவர் என்ன செய்வார் என்றால், உங்க வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பிள்ளைக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த காரியங்களை என்ன செய்வார் அப்படின்னா உடனடியாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சில காரியங்கள் எப்போ நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா அறிந்திருக்கிறார். எப்போ நமக்கு கொடுக்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா கேட்கணும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் தேவைப்படுகின்றதோ, எப்படி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்களோ, எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பா கிட்ட கேளுங்க. நீங்க உண்மையா கேளுங்க. ஏசப்பா நீங்க தான் என்னுடைய தகப்பன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, ஆண்டவரே நான் இப்படி ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க மனம் விட்டு நீங்க ஒரு காரியத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர் நிச்சயம் உங்களோட பேசுவார், உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்பார், அவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல உங்களிடத்துல ஆண்டவரே ஏசப்பா அவங்களுடைய விருப்பங்களை ஆண்டவரே ஏசப்பா தெரியப்படுத்துகிறாங்க. உமக்கு சித்தமான காரியங்கள் பிள்ளைங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னா நீங்க பிள்ளைங்களுக்கு ஏசப்பா அதை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்களுடைய திட்டம் பெரியது, உங்களுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா ஞானத்தினால நிரப்புங்கப்பா, பிள்ளைங்களை வழி நடத்துங்க, பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாங்க. எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். ஏசப்பா கிட்ட சொல்லி கேளுங்க, அவரை நம்புங்க, விசுவாசிங்க, நிச்சயம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. God bless you. Have a wonderful day.